ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மனை எப்படி வெல்கம் பண்ணோம், எப்படி பூஜை பண்ணோம், எப்படி புனர்பூஜை பண்ணேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வியாழக்கிழமை ஈவினிங்கே நிலவாசல்லாம் தொடச்சிட்டு டோரெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டு செம்மண்லாம் பார்டர் கட்டிட்டேன். இதுக்கப்புறம் நாங்கள் கலசத்தை ரெடி பண்ணி வாசல்லேருந்து அம்மனை வெல்கம் பண்ணியாச்சு. நான் எதுவும் வீடியோ எடுக்கலை. சிம்பிள் டெக்கரேஷன் தான் நான் பண்ணியிருந்தேன். ஆடை மட்டும் போட்டு இதுக்கப்புறம் நம்ம அலங்காரம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா பாயசம் பண்ணியிருந்தேன் சாமிக்கு படைக்கிறதுக்காக. அதை வச்சு நான் கற்பூரம் ஏற்றி 2 குத்து விளக்கே ஏற்றி தீவர்த்தனை காமிச்சாச்சு. சாமியை வெல்கம் பண்ணுறது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் போயிட்டு டின்னர் ரெடி பண்ணி எல்லாரையும் சாப்பிட வச்சு எல்லாரையும் தூங்க அனுப்பிட்டு நான் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜைக்கான ஒர்க்கெல்லாம் காமாட்சி அம்மன் விளக்கு ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். அது சின்னதாக இருந்ததுன்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாள் ஆசை, கொஞ்சம் பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக நல்லா இருக்குது, அழகாகவும் இருக்குது, அம்சமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை வச்சு ஏற்றுறதுக்காக இப்போவே கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். மறுநாள் வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் விளக்கேற்றிக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இது முடிச்சதும் நான் சாமிக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சாரீ ட்ரைப்பிங் தான் பண்ணேன். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. டிஷ்யூ சாரீன்றதுனால எனக்கு சரியாகவே வரல. ஃபோல்டிங் மடிக்கிறேன், அதுக்கப்புறம் கலைஞ்சி போகுது, ஒழுங்காகவே நிற்கலை. அதுக்கப்புறம் எப்படியோ பண்ணி கஷ்டப்பட்டு சாரீ ட்ரைப்பிங்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கு 4 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு படுத்து தூங்கினா நம்ம டிலே ஆகிடும் எழுந்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி பால் எடுத்து வெளியில் கோலம் போட்டுட்டேன். தாமரைப்பூ கோலம் போட்டேன். செம்மண்ணும் அதுக்கு சுற்றிலும் பார்டர் கட்டிட்டேன். வீட்டுக்குள்ளே சாமியாண்ட அஷ்டலட்சுமி கோலம் போட்டு அதுக்கும் செம்மண் கட்டிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே நான் பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிரசாதமாக நான் கொழுக்கட்டை, இட்லி, சக்கரை பொங்கல், அப்புறம் மாவிளக்கு விளக்கேற்றத்துக்கு மாவிளக்கும் செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இதை எடுத்துன்னு வச்சுட்டு தேங்காவை கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சி பலகாரங்கள்லாம் வச்சு தீபார்த்தனையும் காமிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. இது இதுக்கே 10-20 ஆகிப்போச்சு. நோன்பு கயிறு கட்டில் 108 போற்றிகள் படிக்கல. இதெல்லாம் ஈவினிங் பூஜையில் பண்ணிக்கலாம்னு சொல்லி இதோட விட்டாச்சு. மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் மதிய வேலைகளை நான் பூஜைக்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் சுமகலிகள்லாம் போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்துருங்கன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே அவங்களும் வந்துட்டாங்க. ஈவினிங் பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடை பாயசம் வச்சு சாமி கும்பிட்டு அவங்களுக்கும் சுமங்கலிகளுக்கு இதை வச்சு இந்த பலகாரத்தை வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாம்பூலமும் கொடுத்தாச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. நைட்டு பூஜை முடிஞ்சிச்சு. இதோட மறுநாள் காலையில் புனர்பூஜைக்காக நான் கேசரி பண்ணியிருந்தேன். கேசரி வச்சு படைச்சிட்டு சாமிக்கு டிஸ்டியும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கலசத்தையும் டைமுக்கு நான் கலைச்சிட்டேன். வரலட்சுமி பூஜை இனிதே முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.